ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. இந்த தேட்டரில் நம்ம படம் ஓடுறது எங்களுக்கு பெருமை தான். அதே மாதிரி அக்யூஸ்ட் படத்துடைய தயாரிப்பாளர்கள் வந்து என்னுடைய பிரதர் பன்னீர் செல்வம் பிரதர், அவர் தயாரிக்கிற சினிமாஸ், அந்த இவர் வந்து நம்ம மை ஸ்டுடியோஸ் சேதுவும் தங்கவேலு சார் இருக்காங்க. இதே மாதிரி இந்த படம் வந்து அதிக பொருட்செலவில் என்ன வச்சு இவ்வளோ தூரம் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கண்டென்ட்டை நம்பி இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. இந்த கதையே எனக்கு கொடுத்த இன்னைக்கு வந்து ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் கூப்பிட்றாங்க, உதயான்னு கூப்பிடாம கணக்கு அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு அதை விட ஒரு என்ன சந்தோஷம். அந்த கணக்குன்னு கூப்பிட்றாங்களே, அந்த கேரக்டர் நின்றுச்சுனாலே ஒரு ஆர்டிஸ்ட் வெற்றி பெற்றார்னு அர்த்தம் மாதிரி இருக்கு. ஸோ அது கணக்குன்னு கூப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவர் கேரக்டர் நாகராஜன் கூப்பிட்றாங்க, அவர் கேரக்டர் தனசேகரன் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஒரு படத்துல வந்து ஆடியன்ஸ் அந்த கேரக்டராக பார்க்கும்போது அந்த படத்தோடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது. என்றைக்குமே தமிழ் சினிமாவில் வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை என்றைக்குமே வந்து தமிழ் மக்கள் வந்து என்றைக்குமே தவற விட்டதில்லை. அதே மாதிரி 2 hours 10 minutes இந்த படம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்றாங்க. ஒவ்வொருத்தருடைய ஆக்டிங்கை பற்றி பேசுகிறாங்க, டைரக்ஷன் பற்றி பேசுகிறாங்க, பிரபு ஸ்ரீனிவாசோடைய ஸ்க்ரீன் பிளேவை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் ஸ்டன் சில்வா மாஸ்டர் எவ்வளோ பெரிய படங்களும் அவர் ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்கள் படத்துக்கு வந்து கொடுத்த அவருடைய ஒத்துழைப்பு பிரமிப்பு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பஸ் ஃபைட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பஸ் ஃபைட் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி எல்லா பொதுமக்களுமே வந்து சார் பஸ் ஃபைட் எக்ஸ்ட்ரானரி சார், பஸ் ஃபைட் எக்ஸ்ட்ரானரின்றாங்க. அந்த பஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், நடுவில் ஒரு சேசிங் ஃபைட்டாக இருக்கட்டும், அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் சில்வா மாஸ்டர். அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டுமே என்னுடைய முந்தைய படங்களோட பட்ஜெட் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி முந்தைய படங்கள், அதுக்கு முந்தைய படங்களோட பட்ஜெட், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கு மட்டுமே 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி ப்ரொடியூசர்ஸ் எடுத்துருக்காங்கன்னும் போது இதோட நமக்கு தான் சந்தோஷம். அதே மாதிரி எடிட்டர் KL பிரவீன் சார், பெரிய எடிட்டர், பெரிய படங்கள் மாநாடு, அது வரைக்கும் விஜய் சார் படம், எல்லா படமும் அவர் தான் எடிட்டர். அவருடைய சப்போர்ட் மறக்கவே முடியாது. KL பிரவீன் சார், அவருடைய அசிஸ்டன்ட் ஷாம், அந்த மாதிரி அவருடைய சப்போர்ட்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி எங்கள் படத்துடைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த வெற்றிக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது மாதிரி ரொம்ப நல்ல யோகி பாபு சார், குறிப்பாக யோகி பாபு சார் பற்றி சொல்லணும். அவ்வளோ ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு. அவரும் ஒரு ஹீரோ தான் நான் சொல்வேன். அவரும் ஒரு சப்போர்ட். அஜ்மல் வந்து நிறைய கோவுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ண, அவருக்கும் ஒரு லாங் கேப்பு, எனக்கு ஒரு லாங் கேப்பு. பட் எங்கள் 2 பேருக்குமே ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க அந்த மக்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுவும் என்னோட இத்தனை வருஷம் ட்ராவல், இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு எனக்கு கிடைச்ச வெற்றி வந்து நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்குமே, ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு தொழிலை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலையை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கின்றது. இதை என்னுடைய வெற்றி மூலிமா அது நிரூபமாகுது. கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து போராடுங்க, ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக. இந்த நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழக்காதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் என்னுடைய டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் சார். நீங்கள் ஒரு வாரத்துக்கு 10 படங்கள் 8 படங்கள் 10 படங்கள் வரங்க, நாம் எல்லாருமே சேர்ந்து, நாங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கோம், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தாலுமே மற்ற பிரச்சனைகள் சொல்லும் போது நாம் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியா பார்க்கும்போது அது எங்களுக்கு தெரியுது. அதான் பேசிகிட்டு இருந்தோம். இனிமேலாவது எல்லாருமே வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எந்தவித ஈகோவும் பார்க்காம எல்லா அமைப்புகளுமே, இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுமே ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அந்த ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டியை முதல் வேலையாக அதை பண்ணணும். அப்போதான் சினிமாவை காப்பாற்ற முடியும். ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் கடன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை கொண்டு போய் தியேட்டரில் வைக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் போய் கை கட்டி நின்று இந்த படத்தை கொண்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இன்னைக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் மீறி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தியேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, பத்திரிகை மீடியா சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அமைப்புகள் இருக்கு இல்லையா, இங்கே உள்ள அமைப்புகள் தான். இங்கே ஒரு சின்ன ஈகோல நம்ம தமிழ் சினிமாவில் பல போட்டிகள், பல பொறாமைகளில் நாம் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலையாக நான் நினைக்கிறேன். ஸோ நான்